நண்பர்களே, நான் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் போலீஸ்காரரா மிலிட்ரிக்காரரான்னு தெரியல. அந்த கையில் துப்பாக்கியோடி வர்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன வந்துட்டாங்களா கூடையெல்லாம் தூக்கிட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மியான்மர் 5வது நாள். நேற்று வரைக்கும் நம்மளுடைய வாரிசுகளை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கல. இன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அதுக்கு இடையில் நம்ம இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினை பிடிச்சி இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் திரும்ப வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காட்சியை நான் காமிக்கேன். பார்த்தீங்கன்னா இது முக்கியமான இப்போ நம்ம யாங்கோன் சிட்டியில் தான் இருக்கோம். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கேருந்து அங்கே வரைக்கும் பனைமரம் வச்சுருக்காங்க. இது ஒரே அதிசயமாக இருக்குது. இது எந்த நாட்டிலையும் இருக்கா என்ன அதுன்னு தெரியலை. ஆனால் இந்த நாட்டில் அந்த பனைமரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம சவுதி அரேபியாவில் ஈச்ச மரம் வச்சுருப்பாங்க, பேரிச்சம்பழம் மரம், அது மாதிரி இங்கே யாங்கோனில் பனைமரம் வச்சுருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இது சின்ன அந்த மீட்டர் கேஜி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் தெரியுது. ட்ராக் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. மீட்டர் கேஜி இதில் தான் லோக்கல் ட்ரெயினில் ஏறி இது எப்படின்னா இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வரக்கூடியது. இது சுலைப்பகோடா ரோட்டில் இருக்குது. அந்த நேராக பார்த்திங்கன்னா அந்த சுலைப்பகோடா அந்த புத்தர் கோவில் அங்கே இருக்கும், அந்த கோபுரம் அங்கே தெரியும். அதே ரோட்டில் தான் இதில் பார்த்திங்கன்னா சர்க்குலர், அதாவது இங்கேருந்து ஏறினா ஒரு 3 மணி நேரத்தில் அப்படியே மொத்த ரெங்கோன் சிட்டி யாங்கோன் சிட்டியும் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடுமா. போகிறதுக்கு ஒரு ட்ரெயின், வாரதுக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம போகும்போது ஒரு 3 மணி நேரம் நம்ம சுற்றிட்டு வர வேண்டாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த மழை பெஞ்சு எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே மரங்களுக்கு பஞ்சமே இல்லை. நான் நேற்று இந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு பிளாட்பாரத்து மேலே ஏறி போகிறேன். அதில் ஃபுல்லாகவுமே மரப்பாலம் தான் போட்டிருக்காங்க. சரியான தடி மரப்பாலம். இது வரைக்கும் நான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தடியான மரப்பாலத்தை அழகாக போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த மரங்கள் இங்கே அதிகமாக இருக்க போல இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச்சு, பழைய காலத்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து சர்ச்சு ஒன்று இருக்குது. யாங்கோனுடைய ரோடு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பணக்கார நாட்டிலே இந்த அளவுக்கு நீட்டாக பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. ரோடு ரொம்ப சூப்பராக, அதாவது அது எங்கேயுமே பள்ளம் மேடே கிடையாது. அப்படி காரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போன மாதிரி போகுது. அதெல்லாம் நான் எல்லா ரோட்லேயும் இது வரைக்கும் சுற்றின ரோட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். எங்கேயுமே அந்த பள்ளம் மேடெல்லாம் இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், புயோ ஸ்ட்ரீட். படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள் அவங்க அங்கேயே ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் மொழி தெரியும். அதனால் ஈஸியாக படிச்சிருவாங்க. நமக்கு தான் பிரச்சனை. நிறைய புறாக்கள் நிற்கிது. இவர் ஒரு ஆள் இந்த ஃபுட்லாம் விற்கிறாரு. 500 500 வாங்கி போட்டோம். நான் 300 கேட்டேன். அவர் 500னாரு. 300 பாருங்க, எவ்வளோ பாசத்தில் இது வாங்கினவுடனே எல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அவசரப்படுறாங்க ரொம்ப. பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாம் குட்டி குட்டி புறா. இந்த இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன், பிரிட்டிஷ் காலத்து ரயில்வே ஸ்டேஷன். சரியான பெருசு. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின கட்டடம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் அவங்க கட்டின கட்டடம் இன்னும் வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ ராஜ கம்பீரத்தோடு இருக்குது. இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எக்மோராக இருக்கட்டும், சென்னை ஹைகோர்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள், இன்னும் வரைக்கும் அது ஒரு தனித்துவமாக தான் இருக்குது. மற்ற பில்டிங்குக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இங்கேயுமே அதே மாதிரி நிறையா சர்ச்சு இருக்குது. கோயில்கள் எல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது. பள்ளி, பெரிய பெரிய பள்ளிகள், சாதாரண சின்ன பள்ளி கிடையாது, பெரிய பெரிய. அப்போம்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள், நல்ல பணக்கார வியாபாரிகள்லாம் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் கட்டினது. இப்போம்லாம் கட்டுறதுக்கு சாத்தியமே இல்லை. வாங்க, அங்கே போய் டிக்கெட் எங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணுமா?
அப்படின்ட்டாங்க. நான் போகிற இடம் பார்த்திங்கன்னா டானியன் கோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் போகிறேன். இங்கே வந்து காலையில் போனால் தான் பரபரப்பாக இருக்கும், பிறகு பரபரப்பாக இருக்காதான். அதனால் விடிய காலையில் கிளம்பி வந்தாச்சு. இப்போ மணி 7:30 கிட்ட ஆகுது. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். இந்த ட்ரெயின் வந்து அங்கே போகணும்னு சொல்லி சொன்னாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தேன். மீதி வந்து சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்கிட்ட சில்லறை இல்லை. சரி 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு சில்லறை என்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ட்ரெயினை பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி இருக்குது. பிளாட்ஃபார்ம்லாம் நல்ல உயரமாக இருக்குது. அங்கே உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நல்லா சுத்தமாக இருக்குங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடைசிக்கு போயிடலாம், இந்த கடைசியிலேருந்து அந்த. நண்பர்களை, நான் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து போலீஸ்காரனா மிலிட்ரிக்காரனான்னு தெரியல, அந்த கையில் துப்பாக்கி ஓடி வர்றாரு. என்ன நடக்க போதும். படிக்கட்டெலாம் கிடையாது, கீழே கால் வச்சா வெளியே போக வேண்டியதான். இதில் இறங்கி நின்றுக்கலாம் போல இருக்குது. சரி நிற்போம். வண்டி வந்து ரொம்ப நடந்து போகிற ஸ்பீடில் தான் போகுது. இனி போக போக ஸ்பீடாக போகுதா என்னன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இனி போக போக வந்து சின்ன சின்ன ஊர்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம். சிட்டியிலேருந்து இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ மணி எத்தனை பார்த்துக்கிறேன், அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆகுது. 7:15 நம்ம கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு போய் சேருது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த டிரைவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக மிலிட்ரிக்காரங்க தான் இருக்காங்க. கையில் பூரா பெரிய பெரிய துப்பாக்கி இருக்குது. ஆளை பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்காரங்க வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக அப்படி இல்லை, ஒரு சாதாரணமாக உள்ள ஆட்கள் மாதிரி தான் இருக்காங்க. கையில் பார்த்தா அவங்க உயரத்துக்கு துப்பாக்கி வச்சுருக்காங்க. சரி, அங்கே கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. நம்ம இங்கே இருந்துக்கிடுவோம், அதான் நல்லது. ஏறி கொஞ்ச நேரத்தில் வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இது என்னது, மஹல் வாகன் அந்த இடம். இது 2வது ரயில்வே ஸ்டேஷன். அதாவது அவங்க செக் பண்ண வரும்போது கூடவே ஒரு மிலிட்ரிக்காரங்க வந்து துப்பாக்கியோடி வர்றாங்க. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் அங்கே விட இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகம். ஆனால் இனி போக போக கூட்டம் வரும் போல் இருக்குது. வியாபாரிகள்லாம் வந்து ஏறுவாங்க, அப்போ நிறைய கூட்டம் பார்க்கலாம். இப்போமே போதும், ஓரளவுக்கு தாராளமாக ஆட்கள் என்ன வந்துட்டாங்களா கூடையெல்லாம் தூக்கிட்டு. பர்மா குழந்தை அப்படியே கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க, நீ பார்த்துக்க அப்படின்னு. ஏன்னா கொண்டு போ, இந்தியாவுக்கு வேணால் கொண்டு போ, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அவங்க அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அம்மாவோட முகத்தை காமிக்க, இதுதான் அம்மா. நீங்களாப்பா இந்தியா அம்மா மாதிரியே இருக்காங்க பாருங்க, அதே மாதிரி ஸ்டைலு. சின்ன பாப்பா. ஓகே, தேங்க்யூ. வந்துட்டு வியாபார பொருட்கள்லாம் அப்படியே ஏற்றிட்டு வராங்க. ஒன்று ஒன்றா வருது, இப்போ தான் வருது, போக போக தான் வருது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகுது. இதெல்லாம் தொப்பி, வாரியல், இது கூட இதுக்கு காலி கூட வாங்குறதுக்காக இருக்கும். இங்கே உள்ள பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தோள்பட்ட உயரத்துக்கு இருக்கு, அவ்வளோ உயரம் இருக்குது. ஏற முடியாது, அதே மாதிரி இறங்கவும் முடியாது. இப்படி சுற்றி இந்த பக்கமாக வந்து தான் ஏறணும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இதுவும் சிட்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ இடையில கிராமங்கள் இருக்குது. இந்த ஆள் ஜன்னலோடி அங்கேருந்து துப்புறான் பாருங்க. ஆண்டவனே, இந்த மனுஷன் நிற்கான கொள்றானுங்கிறது யோசிக்கிறதே இல்லை போல. என்ன மனுஷன். ஒரு சில ஆட்கள் இப்படி தான் இருக்காங்க. உள்ள நிறைய பேர் நல்ல அழகாட்டு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நான் நினச்ச மாதிரியே வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதாவது இந்த ஒரு ட்ரெயினில் வந்து 2 மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே துப்பாக்கி, கம்பு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பாக தான் சொன்னாங்க, ரொம்ப அதிகாரமாக சொல்லலை. வாயிலெல்லாம் எல்லாருமே வெத்தலை போட்டிருக்காங்க. அது மிலிட்ரிக்காராக இருந்தாலும் சரி, லோக்கல் ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. கடைசியில் நான் சொன்னேன், நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், டூரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு பர்மிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் கேமராலாம் பிடிக்க வச்சுக்கிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. சரி, ஓகே, எப்படியோ சமாளிச்சிட்டோம்.
ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் வர்றதே வந்து கொடியாட்டுறார். டூரிஸ்ட் வர்றதே இங்கே ஒரு பெரிய விஷயம். வந்தவங்களையும் அடாவடித்தனம் பண்ணோம்னா ஒரு ஆளும் வரமாட்டான். அதனால அவங்க வந்து சரி பிரச்சனை இல்லை அப்படிங்காங்க. சரி நான் யாரும் தெரியாதுல்ல முதல்ல, அதனால தான் அவங்க வந்து நோ ஃபோட்டோ நோ வீடியோ அப்படின்னாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிப்பாட்டி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரிக்காரங்க சொன்னாங்க. ரெண்டாவது உள்ள இந்த டிக்கெட்டு செக்கர் இருக்கார்லாம், அவருமே சொன்னார் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா ஸ்டேஷனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர்கிட்ட நான் ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னேன். உள்ள இந்த பலூனை வந்து இப்படி நீளமாக ஊதி அதுக்கப்புறம் அதை 2 பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் வாங்கி வச்சுருக்காங்களா, இதே மாதிரி வியாபாரம் பண்ணுறது. அதில் நிறைய பலூன் இருக்குது. ட்ரெயினில் இப்போ ஓரளவுக்கு கூட்டம் நல்ல நிறைய. இப்போ தாங்க ஊரை விட்டு வெளியில் வந்திருக்கு. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்மாவாசிகள். நம்ம ஊர் மாதிரியே இங்கே வாசல்லையும் ஆள் உட்காந்துருக்கு. இங்கே உள்ள ஃப்ரீயாக தான் இருக்குது. நட்டமாக ஸ்டாண்டிங்கில் நிற்கலாம். இருந்தாலும் வாசலில் உட்காந்து பயணிக்கிறது தான் அவங்களுக்கு விரும்புகிறாங்க. இதுதான் டான்னியாங்கோன். இங்கே தான் இப்போ நான் இறங்கியிருக்கேன். எங்கே போகணுன்னு தெரியலை. பார்ப்போம், அந்த பக்கம் போவோம். இவர் என்ன கொண்டு போகிறாரு தெரியல. மூங்கில் இந்த பேம்போ இருக்குல்ல, பேம்போவில் வந்து ஏதோ வந்து செஞ்சுருக்காரு. இந்த செல்ல டிசைன் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. வீட்டில் வைக்கிறதா இருக்கும். இந்த மேலே உண்டியல் மாதிரி ஹோல் போட்டு வச்சுருக்கு. சூப்பர். நீங்களாப்பா லாரியில் முட்டைக்கோஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இந்த வண்டியில் வச்சு அதுக்கப்புறம் அந்த சந்தைக்கு கொண்டு போவாங்க போல இருக்குது. எல்லாம் முட்டைக்கோஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய சரியான இது லோக்கல் மார்க்கெட்டு. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாழைக்காய் லோடு கூட இருக்குது. இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன இருக்குது சுற்றி பார்த்தா இது வந்து கிராம பகுதியை சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. சிட்டி மாதிரியும் தெரியல. பார்ப்போம், உள்ள ஒன்று ஒன்றா போய் பார்ப்போமா. தேங்காயினுடைய ஒரு சைஸை பாருங்கள். எப்பா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தேங்காய். இது கிட்டத்தட்ட ஒரு தேங்காவே 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. சரியான சைஸு. இங்கே விளைச்சல் அந்த மாதிரி விளைச்சல். நம்ம ஊரில் தான் வந்து ரொம்ப குட்டி குட்டி தேங்காவாட்டு இருக்குது. எல்லாம் பெருசு. இந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் இருந்து அப்படியே ஆரம்பித்து போவோம். பழமுமே பார்த்திங்கன்னா சரியான பெரிய பழம். தோல் வந்து நான் ஒரு 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். இங்கே உள்ள ரூபாய்க்கு. ஏன்னா அதுக்கு வந்து பழம் ஒரு 6 பழம் 5 பழம் தந்தாங்க. ஃபுல்லாக தோல் பார்த்திங்கன்னா சரியான தடி. இதெல்லாம் பூசணிக்காய். இந்த சீப்பு வந்து 3500 ரூபா போட்டிருக்காங்க. அதில் ஒரு 8-10 பழம் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் இது என்னது, இதான் வந்து அந்த முகத்துக்கு பூசக்கூடிய அந்த தனாக்காம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பொண்ணு பூசிருக்கலாம் அது பாருங்கள். இந்த கட்டையில் தான் வந்து பூசுவாங்க போல இருக்குது. பார்த்தாலே தெரியுது. சரியான மரம் இது. அதாவது சந்தன மரம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அவங்களே வந்து கட் பண்ணி கூட வச்சுருக்காங்க. இது அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பூசணும் போல் இருக்குது. இங்கேயும் அதான் இருக்குது. இங்கே வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள், சின்ன சின்ன துண்டாட்டு. எப்படி கடைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறான். ஒரு கத்திரிக்காயினுடைய சைஸை பாருங்கள். எப்பா இவ்வளோ நீள கத்திரிக்காய் எம்மாடி, சரியான பெருசாக இருக்குது. எல்லாமே இங்கே மியான்மரில் நல்ல பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது. மண்ணினுடைய வளம், அதுக்கப்புறம் இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். இளநீ போட்டால் குடிக்கணும். ரொம்ப இதாக இருக்குது. இது கேட்டு பார்ப்போமா இளநீ எவ்வளோன்ட்டு. ஹவு மச்? 5,000. 5,000. 5000. சரி. வெளிநாட்டுக்காரான்ட்டு சில நேரம் ஏமாத்தினாலும் சொல்ல முடியாது. அப்போ மேலே எதுக்கு இப்படி கட்டி வச்சுருக்காங்க? ஒரு வித்தியாசமாக ஒரு இலை மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால் இன்னொரு ஆள்கிட்ட, ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட கேட்டுக்கிறோம். அவசரப்பட வேண்டாம். வெத்தலை, எப்பா வெத்தலை தான் ரொம்ப முக்கியம். இங்கே வெத்தலை இல்லாத போடாத ஆளே கிடையாது. இங்கேயும் வெத்தலை தான். இவ்வளோ வெத்தலை. எங்கள் ஊருக்கு இந்த கணபதி பஸ்ஸு முன்னாடி கணபதி பஸ்ஸுன்னு ஓடும். அதில் கணபதி பஸ் இல்லை, பெவின் பஸ்ஸு.
அதில் வந்து இறங்கும் வெத்தலை. அந்த திருச்செந்தூர் அந்த சைடில் இருந்து வரும், உடங்குடி அங்கிட்டு இருந்து வரும். இதெல்லாம் கருவாடு. அப்போ அது ஒரு பண்டல் வரும், முன்னாடி பெரிய பண்டல் வரும். இப்போ அவ்வளோ வரல, இப்போ கம்மியாக கொஞ்சம் காணம் தான் வருது வெத்தலை. நம்ம ஊர்லேயுமே இப்போ வெத்தலை போடுற ஆட்கள் கம்மியாகிட்டு, ஆனால் இங்கே வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் மீன், மற்ற ஐட்டம், சாலை மீன், சின்ன மீன், பெரிய மீன், எல்லா மீனும் இருக்குது. கருவாடு இருக்குது. இறால் சூப்பர். இறாலும் சைஸு பெருசாக இருக்கு. இறால் அருமை. பார்க்க பாருங்க, கொட்டைப்பாக்கு, வெத்தலை, கொட்டைப்பாக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது? இது என்னது? இது இந்த ஆற்றுலேருந்து குளத்துலேருந்து பிடிச்சதாக இருக்கும் சாப்பாடு போல இருக்கு. போ அந்த பக்கம் போ. ஏன் என்கிட்ட வர்ற? நான் உங்கள் ஊருக்கு வந்து தப்பா என்னையே ஃபாலோ பண்ணுறிய பாடி சோடா? நான் வேறு வழிக்கு போகிறேன். பர்மீஸ் இதில் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அவங்களே கட் பண்ணி இவ்வளோ பார்க்குறது மொத்தமாக நான் இங்கே தான் பார்க்குறேன். வேறு என்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். முட்டை, கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இந்த சிவப்பாக இருக்குது. அப்புறம் இது ஒரு கலராக இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒரு முட்டை இருக்குது. இது அந்த சோயாபீன்ஸ், புளி, வேர்க்கடலை பருப்பு. ரைட், ஓகே, அருமை. அதனால் பெரிய மார்க்கெட்டு. எவ்வளோ உயரம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம். இது வந்து பாலாடை கட்டி இந்த பையில் போட்டு எடுத்துகிறாங்க, அது இருக்குது. அப்புறம் இந்த மிளகாத்தூள் இருக்குல்ல, இது எல்லா கடையிலையுமே வந்து சைடிஷ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஒரு மிளகா பாருங்கள், காஞ்ச மிளகா எவ்வளோ தண்டி. இந்த பைசி வந்து இங்கே ரொம்ப விரும்புவாங்க, பைசி. ஏ அப்பா, இவ்வளோ மிளகத்தூளை தின்னா என்ன கதை ஆகுறது மனுஷன். வெண்டைக்காலாம் சரியான சைஸு. ஏ அப்பா. இது வெள்ளரிக்காய். இது வேணால் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம், முழுமையாக இருக்கும். கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய். எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கத்திரிக்காய். இது என்னது? இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் போட்டு இருக்கும். நாட்டு நெல்லிக்காய் இருக்க பாருங்க, அந்த சைஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வெள்ளரிக்காய் காட்டு பார்ப்போம். சிஸ்டர், சாப்பிட கொஞ்சம் கணந்தா, நான் இப்போ போடுறேன். இரி போடு 5 1 2 3 4 5 போடு. போடுமா 2. 예수된 거래. எவ்வளோ எல்லாத்தையும் வாங்கிட்டா? ஓகே, 1000 ரூபாயா? 1000 ரூபா வாங்கிட்டா அந்த பிள்ளை. எத்தனை போட்டிருக்கு? ஒரு 7 8 இருக்குது. ஓகே, இது அப்படியே சாப்பிட்டுட்டே போவோம். முட்டைக்கோசு. இது என்னது? இது ஒரு குழாய் மாதிரி இருக்குது. என்னது? இது சாப்பிட்ற ஐட்டம் தான் போல இருக்குது. பூ, விதவிதமான பூக்கள்.
இதெல்லாம் சாப்பாடு, லோக்கல் ஃபுட்டு. எங்கே போனாலும் இது வந்துடுது. அடப்பா எப்போ லோக்கல் ஃபுட். அத்தோ 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 ஆ ஆ ஓகே இருக்கான். போயிட்டு வரேன். மாங்காய் கொஞ்சம் கழிச்சு வந்து சாப்பிடுவோம். நல்லா இனிப்பாக இருக்கும். அதாவது நான் அந்த மொய்ங்காய் சாப்பிட்டேன். மொய்ங்காய் நல்லா தான் இருந்துச்சு. அது இங்கே உள்ள ஸ்டைலில் இருக்குது பாருங்க. நம்ம ஒரு ஸ்டைலில் சாப்பிட்டு அது பழக்கமாயிட்டு அது இங்கே உள்ள ஸ்மெல் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் இங்கே பார்த்து தான் சாப்பிடணும். அதில் முட்டையை வேறு போட்டு தந்துட்டாங்க. முட்டையில் அந்த மஞ்சள் கருவெலாம் வந்து வாய்க்குள்ளே போய் எனக்கு காலங்காத்தால் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இது ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது. இந்த கத்திரிக்காயினுடைய நீளத்தை பாருங்க. இவ்வளோ நீளம் கத்திரிக்காய். என்ன சைஸு? ஏதோ கத்திரிக்காய் மாதிரி இல்லை, இது புடலங்காய் மாதிரி இருக்குது. இது என்னது பிரண்டை மாதிரி இருக்க? அதுக்கப்புறம் இது ஒரு ஐட்டம். இது நம்ம ஊரில் கிடைக்கும், ஆனால் இது கிடைக்காது. இது வேறு மாதிரி இருக்குது. இது விரல் ஃபிங்கர் கத்திரிக்காய். தக்காளி 2 டைப்பாக இருக்குது. இது ஒரு தக்காளி, இது ஒரு டைப்பு. நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. இதுவும் அந்த கடல் உணவு தான் போல இருக்குது. கடல் உணவா குளத்து உணவான்னு தெரியல. கத்திரிக்காய். இது கத்திரிக்காய்னு சொல்ல முடியுமா? புடலங்காய் மாதிரி இருக்கு. கேரட்லாம் ரொம்ப குட்டி குட்டி. அடடே, முருங்கைக்காய் கூட கிடைக்குது. எவ்வளோ உயரம். எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் உள்ள காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாட்ட வந்து எல்லோரும் முருங்கைக்காய் தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது இந்த சாம்பார்லாம் வைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அது இப்போ இங்கே வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறி அழகாக வந்து வாங்கிக்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். உடனே எல்லாமே இப்போ இந்த கொத்தமல்லி வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லி.